அக்கா எங்க போறாவோ கூடைய தூக்கிட்டு? ஏக்கா நீலாம்பரி அக்கா எங்க போறீங்க? ஏடி என்ன தெருவுல கால நீட்டி உட்கார்ந்துட்டே இங்க வா. உன் மாமியா ஏமியா வீட்ல இல்லையா என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல தெருவுலலாம் உட்கார்ந்திருக்க. ஆமா அக்கா எங்க அத்தை ஊர்ல இல்ல. எங்க அப்பா பதில கேட்ட பாட்டாலாம் வருது. சரிதான். எங்க அத்தை சொந்தக்காரவங்களுக்கு யாருக்கோ கல்யாணமா அதுக்கு போயிருக்கு. அடே லட்டு கூட ஏதோ கல்யாண வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னா. ஆமா ஆமா நிறைய கல்யாண வீடு வருது இப்போ. அது இருக்கட்டும் எங்கக்கா கூடை தூக்கிட்டு கிளம்பிட்டிய? ஏப்ல அந்த லட்டு அம்மா இருக்காவுல்ல புட்டி அவளுக்கு தான் சாப்பாடு கொண்டு போறேன். அவ தான் கேட்டா எக்கா நான் ஊர்ல இருக்க மாட்டேன் ஒரு 2 நாளுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போய் கொடுங்கன்னு. அதான் அவளுக்காண்டி எடுத்துட்டு போறேன். அடடே சரியான ஆளுதான் அவ. என்ன 2 நாளைக்கு அம்மா கடையில வாங்கி திங்க சொல்ல வேண்டியதானே? காசு அவனு பாத்துருப்பா. நீங்களும் இழுச்ச வைத்தனமா சேரின்னு இருக்கிய பாத்தீங்களா? இல்லடி அவ தயங்கி தயங்கி தான் என்கிட்ட கேட்டா. வேண்டான்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் நானாதான் இதுல என்ன இருக்கு 2 நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டேனான்னு சொன்னேன். சரியா போச்சு போ. சரி அது இருக்கட்டும் என்ன கறி வச்சியப்போ? வேற என்ன வீட்டுக்காரர் கறி தான் எடுத்துட்டு வந்தாரு. அதான் அவளுக்கு வச்சுட்டு இந்த ஒரு ஆளு தானே அவளுக்கு ஒரு கிண்ணத்துல கறியும் சோறும் எடுத்துட்டு போறேன். கறி குழம்பாக்க வச்சிய? அதான் நான் வாசல்ல உட்கார்ந்துருக்கேன். எந்த வீட்ல இருந்தோ மனம் அப்படி வந்தது பாருங்க. நானும் இப்படி நேரம் மாப்பு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் எந்த வீடும் தெரியாம. கடைசில பார்த்தா நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஏட்டி எருமை மாப்பம் பிடிச்சிய வாசத்தை ஃபுல்லா பின்ன எப்படி கறி டேஸ்டா இருக்கும். அதான் நான் நினைச்சேன் எல்லாம் போட்டு வச்சேனே. ஆனா கறி டேஸ்டாவே இல்லையே இப்பதான் தெரியுது. மாப்பம் பிடிச்சேன்னா கறி டேஸ்டா இருக்க மாட்டி. இது நல்ல கதையாவலா இருக்கு. மாப்பம் பிடிச்சா கறி டேஸ்ட் இருக்காதா? எந்த ஊரா நீங்கலாம்? அதெல்லாம் இந்த ஊரு தான். சரி தள்ளி நான் நேரம் ஆகுது அவட்ட போய் கொடுத்துட்டு வாரேன். நானும் வாரேனா பின்ன என்ன செய்ய போறேன்? இந்த ரோட்ல உட்கார்ந்து எல்லாரும் மூஞ்சி வாயும் பார்த்து பார்த்து போர் அடிச்சிட்டு வாங்க. நானும் அப்படி வாரேன். நானும் அவ அம்மாவை பார்க்கவே இல்லை. கேட்டீங்களா? போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். சரி பின்ன வா. அப்புறம் நீ சமையல் கிம்மல ஆக்கலையாட்டி உன் வீட்டுல நாத்தனாரு அந்த பாட்டிலாம் இருந்துச்சுல எல்லாரும் போயிட்டாவக்கா. குடும்பத்தோட கல்யாண வீட்டுக்கு நீங்க வேற நானும் என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கோம். அப்படியே நான் உன் அத்தை மட்டும் தான் போயிருக்குன்னு நினைச்சேன். இல்ல இல்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம். அதான் அவரை ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னேன். அதை தின்னுட்டு இன்னைக்கு மத்தியானம் கதையை முடிச்சிட வேண்டியதான். சரிதான். அதான் பிள்ளை மூஞ்சில இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம் ஊஞ்சல் ஆடுது போல. இருக்காதா பின்ன நாங்களும் சுதந்திரத்தெல்லாம் எப்பதான் அனுபவிக்க? இப்பதான் நானே சுதந்திரத்தை உணர்றேன் தெரியுமா? எங்க அத்தை வீட்டுல இல்லாதது. நல்லா உணர்ந்த சந்தோஷத்துல என்னத்தை பேசணும்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி வா போவோம். பின்ன இருக்காதா? ஏக்கா இன்னொரு விஷயம்க்கா. என்ன என்ன விஷயம்? வேற எனக்கு கேட்க போறேன். உங்க மாவன் எதுவும் சொன்னானா? அந்த கோலப்பொடி நடந்துச்சுல அது வேற நின்னு போச்சு தெரியுமா? அன்னைக்கு பொங்கல போய் எனக்கு அதுல இருந்து மனசே சரியில்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோலம் வரைஞ்சேன் உங்களுக்கே தெரியுங்களா? அந்த பையட்ட கேட்கதான் செய்து அந்த பையன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கான். ஏன் இந்த கோலப்பொடி நடந்துச்சுலால அதுக்குள்ள அந்த பிரைஸ் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்க வேற பேச்ச மாத்திட்டு போயிருதானே. ஏக்கா ஏக்கா இப்படி சொல்லுவிய? ஏப்ல அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லு. சரி நான் இன்னொரு டைம் அவன்கிட்ட கேட்கேன் போதுமா? ஆட்டோ கேளுங்கன்னு அந்த கோல போட்டி வச்சதால அது அன்னைக்கு நின்னு போச்சே. அதுக்குள்ள ரிசல்ட் என்னாச்சு? அதுக்கு நீங்க ஒரு பித்தாள குடம் தாரேன்னு சொன்னீங்கல்ல அந்த குடத்தை எங்கன்னு கேட்டா பிளாக் ஏத்தா அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு. ஆட்டு கேக்கே. ஏக்கா அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு சூப்பர் கோலம் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம போயிட்டு வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. அம்புட்டு அழகா இருந்தது. இந்த இதுலதான் போன்ல தான் வருது எல்லா கோலமும். அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டு பார்த்து பழகி வச்சிருக்கேன். போயிட்டு வாம உடனே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கேன். ஏடி மறுபடியும் கோலமாட்டி? சரி சரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டு காமி போதுமா? ஏக்கா அதுவும் அந்த கோலம் என்ன கோலம் தெரியுமா? ஊடு புலி கோலம், நேர் கோலம் கிடையாது. ஏப்ல இன்னொரு தடவை கோலம் இல்லன்னு பேசினா கொலகாரி ஆயிருவேன் பாத்துக்கோ. ஊடு புலியா நேரு புலியா? எனக்கு இந்த ஸ்டார் இந்த தாமரை தவிர வேற ஒண்ணும் வர மாட்டேங்கி. இவ வேற கடுப்பேத்திக்கிட்டு. நானா போனா கூட அப்பளே போய் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பேன். உன்கிட்ட பேசி பேசி போய் மணி எத்தனை ஆயிட்டு பாரு. ஐயோ பாவம் வயசான ஆளு இன்னும் சாப்பிடாம கிடப்பாவ. வாட்டி போயிட்டு வருவோம். வாங்க வாங்க போவோம். இப்பெல்லாம் இந்த கோலத்தை பத்தி ஒருத்தருக்கு அருமையே தெரிய மாட்டேங்குமா? சி
நல்ல வேளை நான் பெத்த எருவ மாடு ஊருக்கு போயிட்டு சாப்பாடா போடுதா அவ சாப்பாடு மனுஷன் நிம்மானா அதெல்லாம் உப்பாவ கூட ஒழுங்கா கிண்ட தெரியல. உப்பு மேல ஒரு வழக்கு உப்பு இட்லிய தூக்கி வீசினா 4 பேரும் சேர்த்துருவான். அந்த மாதிரி இட்லி அவிக்கா. பத்தாததுக்கு பிரியாணின்னு நேத்து ஒரு கர்மத்தை பண்ணாது என்னன்னு எனக்கு தெரியல. நல்ல வேலை போய் தொலைஞ்சாமா. நல்ல வேலை இந்த டொமேட்டோ இந்த ஜொகாட்டோ இருக்க போய் நம்மளால ஆர்டர் பண்ணி திங்க முடியுது. எதுல நிரூபிக்கால இல்லையே இதுலதான் என் பிள்ளைன்னு நிரூபிக்க ஒரு இளவு வந்து தொலைய மாட்டிக்கு. சி ஆண்டி ஆண்டி எக்கா இவ்வளவு ஆண்டின்னு கூப்பிடவா இல்ல அம்மான்னு கூப்பிடவா? ஆமாட்டி நம்ம பேசாம அம்மானே கூப்பிடுவோம். லட்டுக்கு அம்மா தானே. ஏமா ஏமா இது யாரு? நல்ல உஜாலா பாட்டில் மாதிரி ப்ளூ கலர்ல ஒண்ணு ஏதோ ஒரு கரிஞ்ச கரைச்சட்டி மாதிரி கருப்பு கலர்ல ஒண்ணு. யாருமா நீங்க? ஏக்க கேளவிக்கு குசும்ப பாருங்க. நம்ம என்ன பார்க்க அப்படியாக்கா இருக்கும்? அதானே. ஏமா நாங்க லட்டுவோட ஃப்ரெண்ட். அவ சொன்னால உங்ககிட்ட சாப்பாடு கொண்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னாலே. ஆமா ஆமா என்கிட்ட சொன்னா. நான் தான் சரி நேரம் ஆயிட்டே இதுக்கு மேல எங்க வர போறாவோன்னு கடையில வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டேம்மா. ஐயோ சாப்பிட்டீங்களா? நாங்க உங்களுக்காண்டிதான் மெனக்கெட்டு எடுத்துட்டு வாரேன் அங்க இருந்து. ஏட்டி எல்லாம் ஒன்னால வந்தது. டீ தோண பேசிக்கிட்டே வாரேங்கரு. அவ சாப்பிட்டே முடிச்சிட்டாவோ. ஏக்க மணி அப்படி ஒண்ணும் நேரம் ஆவலையக்கா. அதுக்குள்ளேயே சாப்பிட்டியே? ஆமாமா ஆமா இப்பதான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடுமா கொண்டு வந்த? அப்படி ஒண்ணு இல்லம்மா கறி குழம்பு தான் வச்சேன் அதான் கொண்டு வந்தேன். கறி குழம்பா? ஏக்க நீங்க வீணாயிருன்னு ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஏட தந்துருங்க நான் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன். ஆல்ரெடி நானே ஒண்ணும் சமைக்கல. ஏமா அங்க இரு சும்மா கடை. அவ எனக்காண்டி தானே கொண்டு வந்திருக்க. கொண்டாமா நான் வேணா இதை வச்சு நைட்டு சாப்பிட்டுக்கிடுதேன். கொண்டா இந்தாங்க இந்தாங்க. கிளவி வேண்டான்னு சொல்லிருன்னு பார்த்தேன். நான் வீட்டுக்கு கொண்டிடலான்னு பார்த்தா வாங்கி வச்சுக்கிட்டேன். வேற எதுவும் வேணுமா? வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் கொண்டு வந்து தாரேன். வேற என்னமா வேணும்? சாயந்தரம் ஒரு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ போட்டு கொண்டா. அது மட்டும் போதும். அடே ரொம்ப சாவுரியம். காபி வேற போட்டுட்டு வரணும். எல்லாம் கடையில வாங்கி குடிங்க காபி தண்ணி. ஏட்டி சும்மா இரு. சரி சரி நான் போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு ஃப்ளாஸ்க்ல குடுக்க சொல்லுதே மாவாட்ட சொல்லி. சரிம்மா சரி. அவளை கொண்டாரேன்னு சொல்லுதான். உனக்கு என்னட்டி வந்தது? பிளாக்கி மண்டை. பிளாக்கி மண்டையா? என் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சும்மா குத்து மதிப்பா சொன்னேன். பிளாக்கின்னு உன் பேர் பிளாக்கியா? அப்போ ஆமா என் பேர் பிளாக்கி தான். என்ன கழுதியா இருந்துட்டு போகுது. சரி போங்க போங்க. நான் தின்னு முடிச்சிட்டா செத்த நேரம் காலு கை நீட்டி படுப்பேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் எங்கோடி படுக்கிறதுக்கு? கிளம்புங்க கிளம்புங்க. அதான் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? ஏங்க இந்த கடைக்கு கொஞ்சம் விட்டா நம்மள கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிரும் நினைக்க. வாங்க நம்மளே மரியாதையா போயிருவோம். ஆமாப்ல உண்மைதான். ஓடிய போயிருவோம். சரி சரிம்மா நாங்க வரோம்னே. குழம்பு நல்ல மணக்க. ஏக்கா என்னப்ல? இல்ல அந்த கிளவி ரேசுபட்ட கிளவி இல்லன்னு நினைக்கேக்கா. என்ன பேச்சு பேச பாத்தீங்களா? லட்டு அம்மா புட்டு. ஆமாப்ல ஆமா இந்த கிளவி கொஞ்சம் கோளாறு பிடிச்ச கிளவிதான். லட்டு சொல்லிருக்கா எங்க அம்மா கொஞ்சம் ஒரு மாரிக்கா பார்த்து வச்சு கொடுத்துட்டு வாங்கன்னு. இப்பதான் தெரியுது. அப்படி ஒண்ணும் நேரம் ஆகல. மணி ஒரு 1:15 தான் ஆகுது. அதுக்குள்ள நேரம் ஆயிட்டுன்னு கடையில வாங்கி வச்சு திங்கத பாத்தீங்களா? அவ கையில நிறைய காசு புழக்க இருக்கு கேட்டியா? பின்ன லட்டு எனக்கு கொண்டு இங்க வீட்டுக்கு வச்சிருக்கான்னு நினைக்க. எல்லாத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு தான். பாத்தியா கொஞ்ச நேரம் கூட பொருட்களை இவ்வளவு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கு. இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எம்பிட்டு காசு ஆகுது தெரியுமாட்டி? நம்ம நேர்ல போய் கடையில வாங்கினா கூட கம்மியா தான் ஆகுது. இதுல ஆர்டர் பண்ணா கூட கொஞ்சம் தான் ஆகுது. அதுக்கு பாரு காசை பத்தி எல்லாம் கவலையே இல்லாத இம்புட்டு வாங்கி வச்சிருக்கு. ஏக்க நான் நினைச்சேன் இம்புட்டு வாங்கி தின்னுட்டுல நீங்க கொண்டு போன சாப்பாடு திங்காது நம்ம கொண்டு வந்துடலான்னு பார்த்தா அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு வயிறா இல்ல வேற என்னமுமா என்னன்னு திங்க இம்புட்டு சோறையும் கறியும். அதானே டி வயசான காலத்துல முதல்ல இப்பெல்லாம் சாப்பிட்டா செமிக்குமா சொல்லு. என்னமோப்பா நம்ம லட்டு பழக்கத்துக்காண்டி அவ கேட்டா அதனால கொண்டு வந்து கொடுத்தேன்.
அவ வச்சிருந்து தின்னாலும் சரி தூரத்துக்கு போட்டாலும் சரி. இல்லக்கா இருந்தாலும் அவ கறி வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் கொண்டு வந்திருப்பேன் என் வீட்டுக்கு. ஏட்டி நீ என்ன கறி கறின்னுகிட்டு இருக்க? உனக்கு கறி வேணும்னா சொல்லி நான் வீட்ல போய் ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வந்து தாரேன். அதை விட்டுட்டு அவளுக்கு கொடுத்ததை போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லக்கா கறி வாசனை வேற என் வாசல உட்கார்ந்துருந்தா மூக்க தொலைச்சுது. தின்னா நல்லாதான் இருக்கும். ஆனா நீங்களே வச்சுட்டு கொஞ்சத்தை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிய. அண்ணன் என்னத்த 1/2 கிலோ எடுத்துருப்பாவோ, அதுலயே கொஞ்சத்தை அவட்ட கொடுத்துட்டிய. வேற மட்டும் என்ன இருக்கும்? அதான் கேட்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஏட்டி அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. உனக்கு ஒரு கிண்ணத்துல கொடுத்தாப்புல என்னத்த குறைஞ்சிட போகுது. வா கொஞ்சம் தாரம் தின்னு பாரு, அவ்வளவுதானே. அப்ப சரிக்கா. ஏக்கா எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கானே, யாருன்னு தான் தெரியல. அப்படி பின்னாடி திரும்பி பாரு, உன் ஆத்தனார் தான் கூப்பிடுதாள். அதான். என்னது லதாவா? இவ எப்படி வந்தா? ஏடி ஏன் அண்ணி உங்களை எங்கலாம் தேடுறது? இங்க வந்து நின்னுட்டு இருக்கியா? எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு தான கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிய? அங்க கல்யாணமே நின்னு போச்சு, அதனால தான் நாங்கலாம் திரும்பி வந்துட்டோம். என்ன ஆச்சு அப்படி? அது ஒரு பெரிய கதை, அத நான் அப்புறம் சொல்லுவேன். அம்மா அங்க உங்களை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? வீட திறந்து போட்டுட்டு வந்திருக்கியா? ஐயோ இந்த அக்காவை பார்த்ததுல அப்படி திறந்து போட்டுட்டு கூட வந்துட்டனே. ஐயோ வீட திறந்து போட்டுட்டா என் கூட வந்து. அது மட்டும் இல்ல, அந்த கேஸ்ல பால் பொங்கி வழிஞ்சு வீடெல்லாம் ஒரே புகை. சட்டி தீ பிடிச்சிட்டு தெரியுமா? ஆமா பால் வேற வச்சே மறந்துட்டேன். நல்லா மறந்த போ, இன்னைக்கு செத்த உன் மாமியாட்ட நீ இன்னைக்கு. ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். மதியானம் வரைக்கும் வீட்டுக்கு வந்துறாதே எங்க அம்மா, அவ்வளவுதான். அண்ணன்ட்ட சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அண்ணன் வந்துருவான். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. கேப்ல ஆமா பயப்படாத, உன் வீட்டுக்காரர் இருக்காம்ல, பயப்படாத. சரி அண்ணி நான் வாரேன்னா எங்க அம்மாக்கு தெரியாம தான் ஓடி வந்தேன். அப்புறமா வாங்க. இப்போதைக்கு நீலாம்பரி அத்தை வீட்ல போய் இருங்க. ஏக்கா இப்ப நான் என்ன செய்யட்டும்? உனக்கும் ஆனா கொஞ்சம் கூட கூரே இல்ல தெரியுமா? வீட திறந்து போட்டுட்டு பால் அடுப்புல வச்சுட்டு இம்புட்டு தூரம் வந்திருக்க நீ. ஏக்கா ஏதோ ஒரு ஞாபகத்துல ஏதோ சந்தோஷத்துல இப்படி வந்துட்டேன். நான் முதல்லயே நினைச்சேன் இன்னைக்கு இருடா நம்ம ரொம்ப தான் சந்தோஷமா இருக்கோம்னு. இப்படி ஆப்பு வரும்னு தெரியாம போச்சு. சரி உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேனால நீயும் என் வீட்டுக்கு வா. போன போட்டு அவட்ட பேச அவர் வந்து பாத்துக்கிடுவாரு. பிரியாணிலாம் வேற வாங்கிட்டு வர சொன்னேன். என் வீட்டுக்கு வாட்டி கறி குழம்பு வச்சிருக்கல, வா சாப்பிடு வா.